நிலங்கள் வீடு ஆயின, களங்கள் காடு ஆயின. விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டுகள், இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டுகளோ. பல கிராமங்களில் பலரை காணோம், பல இடங்களில் கிராமங்களையே காணோம். சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோயிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்துவிட்டால் கோயிலுக்கு பிறப்பில்லை. விவசாயி அழிந்துவிட்டால் உண்ணக்கூட வழியில்லை, விவசாயமே அழிந்துவிட்டால் வருந்தி பின் பயன் ஏதும் இல்லை என்ற விழிப்புணர்வு பதிவுகளோடு அனைவரையும் வணங்கி, அரசு பள்ளிகள் பெருமையின் அடையாளம் என்னும் தலைப்பில் நான் எனது உரையை தொடங்குகின்றேன். அரசு பள்ளிகள் வெறும் கல்வி வழங்கும் இடமல்ல, அது சமூக சமத்துவத்தின் அடையாளம், அறிவின் வெளிச்சம் மற்றும் நம் நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தளமாகும். அரசு பள்ளிகள் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தளம் மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தின் தூணாகவும் விளங்குகிறது. கிராமம் முதல் நகரம் வரை, ஏழை முதல் பணக்காரன் வரை அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை வழங்கும் ஒரே இடம் அரசு பள்ளிகள். அரசு பள்ளிகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வி வாய்ப்பை வழங்குவதன் மூலம் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்கிறது. அரசு பள்ளிகள் கல்வியை ஒரு விலைமதிப்பற்ற உரிமையாகவே கருதுகிறது. தனியார் பள்ளிகளின் கட்டணங்களை சமாளிக்க முடியாத குடும்பங்களுக்கு அரசு பள்ளிகள் ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. இங்கு மாணவர்களுக்கு வெறும் கல்வி மட்டும் கற்பிக்கப்படுவதில்லை, மதிப்பீடு, சுய ஒழுக்கம், சமூக பொறுப்பு, மனித நேயம் போன்ற பண்புகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் அரசு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் நன்கு பயிற்சி பெற்றவர்கள். அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அயராது உழைக்கிறார்கள். அதிகமான மாணவர்கள், அதைவிட அதிகமாக ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு. அரசு பள்ளிகளில் பயின்று உயர்ந்த பதவிகளை அடைந்த பலர் இன்று நம் சமுதாயத்தின் ஒளி விளக்குகளாக திகழ்கிறார்கள். மருத்துவர், பொறியாளர், ஆசிரியர், அதிகாரி போன்ற பல துறைகளில் உயர்ந்த பதவியினை அடைந்து தங்களுடைய பள்ளியினை பெருமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பள்ளியினை மட்டுமல்ல, தங்களுடைய சமுதாயத்தினையும் பெருமைப்படுத்துகிறார்கள். இது அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்திற்கு சான்றாக உள்ளது. வெவ்வேறு சமூக, மத மற்றும் பொருளாதார பின்னணிகளை கொண்ட மாணவர்கள் ஒரே வகுப்பறையில் கல்வி பயில்வதால் அரசு பள்ளிகள் சமூக சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. இன்றைய தலைமுறையினருக்கு அரசு பள்ளிகள் ஒரு புதிய பரிணாமத்தை வழங்குகிறது. மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், இலவச பாடநூல் வெளியிடும் திட்டம், காலணி வழங்கும் திட்டம், மிதிவண்டி வழங்கும் திட்டம், மடிக்கணினி வழங்கும் திட்டம், NMMS, ட்ரஸ்ட், CM தேர்வு மற்றும் தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு போன்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கும் திட்டம், சீருடைகள் வழங்கும் திட்டம், உதவித்தொகைகள் வழங்கும் திட்டம், நீட், JEE, QUT, CLAT போன்ற பல தேர்வுகளில் படிப்பதற்கு பயிற்சி வழங்கும் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மாணவர்களின் கலை திறனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கலை பயிற்சி திட்டங்கள் மற்றும் கலை திருவிழா போட்டிகள், மாணவர்களினுடைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அறிவியல் மேம்பாட்டு கழகங்கள் மற்றும் வானவில் மன்றங்கள் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் அரசு பள்ளிகளில் அமல்படுத்தப்படுகிறது. இது மாணவர்களின் கல்வித் தடைகளை நீக்கி அவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வருவதை ஊக்குவிக்கிறது. இன்றைய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய கல்வி என்பது ஒரு புத்தக அறிவாக மட்டும் இருக்கக்கூடாது. மதிப்பீடு, சுய ஒழுக்கம், சமூக பொறுப்பு, தலைமை பண்பு, மனித நேயம் போன்ற பண்புகளுடன் கூடிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். இந்த பயணத்தின் முதல் படி அரசு பள்ளிகள்.
அரசு பள்ளிகள் வெறும் கல்வி வழங்கும் இடமல்ல, ஒரு கல்வி நிலையம் அல்ல, அது சமூக மாற்றத்தின் படிக்கட்டுகளாகவும் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பெருமை மிக்க அடையாளங்களாகவும் திகழ்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.